அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பദ്ധதியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. அட்சய லக்ன பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறையில் சில நேரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யாராவது ஒருத்தங்க எங்களுக்கு ஒரு குழந்தை சிசேரியன் பண்ணி எடுக்கணும், ஒரு நேரம் குடிச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முக்கோண வேலை, பஞ்சபட்சி, கரணம், திதி, யோகம் இதெல்லாம் எடுத்து கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வந்தாலும் குழந்தை பிறக்கிற நேரம் அப்படின்னு வரும்பொழுது ஜென்ம லக்னத்திற்கு இயங்குகின்ற கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறப்ப அட் ப்ரெசண்ட்டில் கோச்சார கிரகங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இது ஆவணி மாதங்க 2026. சூரியன் எங்கே இருக்கிறாரு? சிம்மத்தில் இருக்கிறாரு. கூட யாரோட இருக்கிறாரு? புதன் கூடையும் கேது கூடையும் சேர்ந்துருக்கிறாரு. நம்மளுடைய ராகு பவன் எங்கே இருக்கிறாரு? கும்பத்தில் இருக்கிறாரு. சனி பகவான் மீனத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி அட் ப்ரெசண்ட்டில் சந்திரன் மகரத்தில் இருக்கிறாரு. சரிங்களா? செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? கன்னியில் இருக்கிறாரு. நம்ம சுக்கிரன் கன்னியில் இருக்கிறாரு. செவ்வாய் நம்மளுடைய மிதுனத்தில் இருக்கிறார். இதை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆமாம், எல்லா கிரகமும் சொல்லியாச்சு. சைடில் ஒரு குறிப்பு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? ஏன் இந்த பாயிண்டை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு 2 மணி நேரமும் அப்படின்னு வருவப்போ சூரியன் உதயாதி நாளையில் கணக்கு எடுக்கிறப்ப முதல்ல ஆரம்பம் லக்னம் அப்படி சூரியன் எங்கே இருக்கிறாரோ அங்கேருந்து விழும். அப்போனா ஒரு குழந்தைய சிசேரியன் பண்ணி எடுக்க போகிறாங்க காலையில் 6லேருந்து 8க்குள்ளே. ஏன்னா ஒவ்வொரு லக்னமும் 2 மணி நேரம் இயங்கும். அப்படின்னா நம்மளுக்கு சிம்மம் ஜென்ம லக்னமாக உழுது அப்படின்னா அந்த சிம்மத்திற்கு அட்டமஸ்தானத்தை சனி இருக்கிறார். என்ன ஒரு குறிப்பு பேர் வச்சுருக்கேன், அதை பார்த்துக்கிறேன். சரிங்களா? சனி எங்கே இருக்கிறாரு? அட்டமஸ்தானத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கிறப்ப சிம்மத்திற்கு அட்டமாதிபதி யாருன்னா குரு. அவர் 12ல் இருக்கிறார். அப்படின்னா இந்த குழந்தை சார்ந்த விஷயங்கள் லக்னாதிபதி சூரியன் அப்படின்னு நல்லா இருந்தாலும், சரிங்களா, நட்சத்திராதிபதி அப்படின்னு நாங்கள் உள்ளுக்குள்ள இருந்து இயங்கிறது முதல்ல கேதுவாக இருக்கும், அதுக்கப்புறம் சுக்கிரனாக இருக்கும், அப்புறம் சூரியனாக இருக்கும். இந்த 3 கிரகங்களும் நல்லா இருக்கிறாங்க. எப்படி? சூரியன் லக்னத்தில் இருக்கிறாரு, கேது லக்னத்தில் இருக்கிறாரு, சுக்கிரன் 2ஆம் இடம் அப்படின்றத இருக்காரு. அப்படின்னா ஜென்ம லக்னம் சிம்மமாக விழுந்தாலும் அங்கே அட்டமஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, 6ஆம் அதிபதி. 5, 8 குரு 12ல் இருக்கிறார். குருவோட 5, 7, 9 பார்வை பிரச்சனை தருமானம் தரும். அப்போனா அதை எடுக்க முடியுமா? முடியாது. கொஞ்சம் கவனம் இருக்கணும். அப்புறம் அடுத்த லக்னமாக மாற்றி தள்ளி 2 மணி நேரம் தள்ளி நம்ம எடுத்தோம் அப்படின்னா புதன் ஆகிடுவார். எது? நம்முடைய கன்னி. அப்படி கன்னி ஜென்ம லக்னமாகவும் அட்சலக்கணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் எங்கே இருக்காரு? 12ல் இருக்கிறாரா? அட்டமாதிபதி செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? 10ல் இருக்கிறார் கன்னிக்கு. 6ஆம் வீட்டில் யார் இருக்கா? ராகு இருக்கிறாரு. 12ஆம் வீட்டில் யார் இருக்கா? சூரியன், புதன், கேது. அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சரி, அது வேண்டாம், ஒரு 2 மணி நேரம் தள்ளிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி அதுக்கு அடுத்து பார்த்தா அப்புறம் துலாம் அப்படின்னு எடுத்தோம்னா லக்னாதிபதி யாருன்னா சுக்கிரன். அவர் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? இந்த சுக்கிரனுடைய துலாம் லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் நம்முடைய சனி பகவான் 4, 5 சனி பகவான் இருக்கிறார். சரிங்களா? இதற்கப்புறம் பாருங்கள், நம்மளுக்கு 10ஆம் வீட்டில் குரு இருக்கிறார், 3, 6 சரிங்களா? லக்னாதிபதியை சுக்கிரன் 12ல் இருக்கிறார். அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா? ஹெவியாக இருக்கும். சரி, இது வேண்டாங்க, இன்னொரு 2 மணி நேரம் தள்ளுவோம் அப்படின்னு தள்ளினோம்னா அடுத்து எங்கே போகும்? விருச்சிகமாக போகும். லக்னாதிபதி 1, 6 லக்னாதிபதி செவ்வாய் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறார். எப்படி? லக்னாதிபதியே அட்டமத்தில் இருக்கிறார். அது ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? இதற்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போனா இது கொஞ்சம் டேஞ்சரான காலமா அப்படின்னா காலம் தான். லக்னாதிபதி 8ல் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போனா அதையும் விட்டுருங்க. இன்னும் 2 மணி நேரம் தள்ளினீங்க அப்படின்னா தனுசு ஆகிடும். தனுசு லக்னாதிபதி யாருன்னா குரு. அவர் அட்டமத்தில் இருக்கிறார். என்னையா சிம்மத்தில் ஆரம்பிச்சிங்க, தனுசு வரைக்கும் வந்துட்டீங்க, 5 கட்டம் வந்துட்டீங்க, 2 மணி நேரம் தள்ளிக்கிட்டே போகிறீங்களா? என்ன தான் பலன் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் இப்படித்தான் இருக்குது. எந்த லக்னம் ஜென்ம லக்னமாக இருந்தாலும் அட் ப்ரெசண்ட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அது சிசேரியன் பண்ணி பிறக்குதோ நார்மல் டெலிவரி பிறந்தாலும் அங்கே குழந்தைகள் சார்ந்த உடல் உபாதைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது அப்படிங்கிற இந்த பிரபஞ்சம் சொல்லுது. புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்படின்னா தனுசு அட்சலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு 8ல் இருக்கிறாரு. சரிங்களா? அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10ஆம் இடத்துல ரணருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் இருக்கிறாரு. சரிங்களா? இப்படி இருக்கிறனால அட்டமாதிபதியாக இருக்கிற சந்திரன் இன்றைக்கி அட் ப்ரெசண்ட்டாக 2ல் இருக்கிறார். சரிங்களா? இப்படி சில பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. அடுத்து 2 மணி நேரம் தள்ளிக்கிட்டோம் அப்படின்னா மகரம் அப்படின்னு எடுத்தால் சனி பவன் எங்கே இருக்கிறாரு? 3ஆம் வீட்டில் லக்னாதிபதி. 8க்கு 8ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதி புதனோ, அட்டமாதிபதி சூரியனோ கேதோட இணைஞ்சி 8ஆம் வீட்டில். கேட்கவா வேணும்? இப்படி தாங்க. இப்படி தொடர்ந்து 2 மணி நேரமாக நகட்டிக்கிட்டே போனோம்னா
பிறக்கிற குழந்தைகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது. சரி, மகரத்தை விட்டுருங்க, கும்பம்னு எடுத்துக்கோங்க. கும்ப லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா லக்னாதிபதி சனி 2ல் இருந்தாலும் கும்பத்துக்கு 6ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. 2-11 பேச முடியாது, சாப்பிட முடியாது, கொஞ்சம் கஷ்டமான விஷயங்களாக குரு 6ல் இருக்கிறார். ரணருணர்வ சத்துருஸ்தானத்தில் உச்ச வீட்டில் இருக்கிறார். 8ஆம் ஸ்தானத்தில் யார் இருக்கா? சுக்கிரன் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் 6ஆம் வீதி சந்திரன் இருக்கார். இன்றைக்கி தேதிக்கு பிரச்சனை இருக்கா? இருக்குது. சரி, மீனம் அப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? குரு 5ல் இருக்கிறாரு. சரிங்களா? 6ஆம் வீட்டில் 6ஆம் அதிபதி சூரியன் கேதுவோட இணைஞ்சி 4-7க்குரிய புதனோட இணைஞ்சிருக்கிறாரு. சரிங்களா? இப்படி இருக்கிறனாலையும் 3-8க்குரிய சுக்கிரன் 7ல் இருக்கிறார். அப்புறம் முதுகு சார்ந்த சில பிரச்சனைகள், ஒன் பாத்திரம் போல பிரச்சனைகள் இப்படி வரன்றது கேட்டால் இருக்குதுன்னு வருதில்ல, இப்படி தாங்க எல்லாருக்கும் இருக்குது. சரி, மேச ஜென்ம லக்கணம் அப்படின்னு நேரத்தை, அதாவது நைட்டு பிறக்கிற மாதிரி ரெடி பண்ணி வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே என்ன ஆகிடுது? லக்னாதிபதி செவ்வாய் 3ஆம் வீட்டில், 8-8ஆம் வீட்டில். இப்படி தாங்க சரசரசனை எப்படி சுற்றி எப்படி வந்தாலும் சனி பலன் பண்ணல இருக்கிறார். இப்படி 2 மணி நேரமாக நகட்டி எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து தீராத தன்மையாக இருந்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு மட்டும் நம்ம வந்து தெளிவாக உணர முடியுது. சரி, ரிஷபமாக நகட்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா 8ஆம் குரு 3ல் இருக்கிறார். இப்படி 8-8ஆம் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள். சரிங்களா? 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 4ல் கேது வந்துடுறாரு. சரிங்களா? 2ல் செவ்வாய் வந்துடுறாரு. அப்படின்னா சூழ்நிலைகள் எப்படி போகுது அப்படின்னா ரொம்பவும் கிரிட்டிக்கலாகவும் தவிர்க்க முடியாதாகவும் தொடர்ந்து இயங்கிட்டுருக்கு. அப்படின்னா இதே இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிதுனமாக எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறாங்க. புதன் வந்து லக்னாதிபதியாக இருக்கிற புதனே 8-8ஆம் இடங்கிற 3ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8ஆம் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. சரிங்களா? 8ஆம் அதிபதியாக இருக்கிற சனி 10ல். அப்படின்னா எங்கிட்டு போய் எப்படி திருப்பி பார்த்தாலும் பிரச்சனை இருக்கா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது அப்படின்னு வருது. சரி, கடக லக்கணமாக போட்டுக்கிட்டோம் ஜென்ம லக்கணம் அப்படின்னா லக்னாதிபதி சந்திரன் 7ல் இருக்கிறாரு. ஆனால் 8ஆம் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. 2ஆம் வீட்டில் சூரியன் புதன் கேது இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் புதன் யாருன்னா விரையாதிபதி 2ல். கண் சார்ந்த பேச்சு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு வந்து கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அப்போனா இதுக்கு போக கடக ஜென்ம லக்னம் போகும் பொழுது 6-9க்குரிய குரு லக்னத்துக்குனால குழந்தை பிறந்தக்குனாலே பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை சம்பந்தமான பிரச்சனை வரைக்கும் பிராப்தம் இருக்குது. பாருங்கள், சிம்ம லக்னத்தில் ஆரம்பித்தேன், கடகம் வரைக்கும் இருக்க 12 சொல்லிட்டேன். இப்போ பிறக்கிற பிள்ளைகளுக்கு கேட்காது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்படின்னா பிரச்சனைகள் உடல் சார்ந்த உபாதைகள்ங்கிறோம். அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் தற்சமய இயக்கங்கள் சரியில்லை. நம்ம தான் கொஞ்சம் கேர் எடுத்து பிள்ளைகளுக்கு தற்காலிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாங்கன்னா நம்ம குழந்தைகளை நம்ம தான் பார்த்துக்கணும். சரிங்களா? அதனால் சிசேரியன் பண்ணாலும் சரி, நார்மல் டெலிவரி பிறந்தாலும் சரி, இன்றைய சூழலில் இருக்கிற கோச்சார கிரக இயக்கங்கள் தற்காலிகமாக சரியில்லாத காரணத்தினால இப்போ பிறக்கிற பிள்ளைகள் அனைத்துமே உடல் நல கோளாறு சார்ந்த பிரச்சனைக்கு ஆட்படும். என்ன செய்யணும்? குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, தெய்வத்திற்கு வேண்டுதல் வைக்கும் பொழுது பெரிய அளவில் வர்ற பிரச்சனை சின்னதாக குறையும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.